நீங்க மேலும் எனக்கு எப்படி வராங்க பாருங்கங்கிறத காட்டுறதுக்காகலாம் இந்த கூட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறது இன்னுமே மனசை வேதனைப்படுத்துது. எனக்காக இப்படி வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் என் கூடவே சேர்ந்து நடக்கிறதுக்கு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறது எல்லா நடிகர்களுக்குமே இருந்திருக்குங்க. நாட் ஓன்லி ஹிம், உண்மையாகவே இருந்திருக்கு. விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கூடாத கூட்டம் கிடையாது. நீங்க இதே போன்ற ஒரு காட்சியை நீங்க பார்த்திருந்திருக்கலாம். அவருடைய இறுதி ஊர்வலத்துல கூடவே சுற்றி முழுக்க நடந்து போனாங்களா, அதை பாத்தீங்களா? கண்டிப்பா பாத்தீங்களா இல்லையா? ஆமா. சோ அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு மரியாதை, அது வந்து ஒரு அவர் மேல அரசியல் சார்ந்த கூட்டமும் இருந்தது, அது வேற. அதுக்கு நான் சொல்ல வரல. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களை பயன்படுத்தி கொள்கிறார். ரசிகர்களை தனக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத மற்றவங்க பேச வைக்கிறதுக்காக பயன்படுத்தாம அவர்களையும் மனுஷனா நினைங்க. என் ரசிகன் நான் வந்திருக்கான்னு சொல்லி 8 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். என் ரசிகன் ஒரு 6-7 மணி நேரம் நடந்து வெயில்ல வர வேண்டாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு மயக்கமோ அல்லது வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தான் பொறுப்பேற்கணும். அவங்க அம்மா அப்பாவுக்கு நான் தான் பொறுப்பேற்கணும். இதுதாங்க ஒரு அரசியல் தலைவனோட எண்ணமா இருக்கும். நீங்க எல்லா நிகழ்ச்சி முடிக்கும் போதும் அரசியல் மேடையில தலைவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? பத்திரமாக வீடு போய் சேருங்கள். நீங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் உங்களை பத்தியே தான் நான் நினைச்சிட்டு இருப்பேன். இதுதாங்க ஒரு தலைவருக்கு அழகு. நீ நில்லு, நீ காஞ்சு போ, நீ என்ன வேணாலும் ஆகு அப்படின்னு சொல்றது அழகு இல்லை. அப்படி நினைக்க கூட கூடாது.